இயர் 4th செமஸ்டர். அதுல வந்து பாத்தீங்கன்னா அனைவரையும் உள்ளடக்கிய பள்ளியை உருவாக்கிடுதல் இந்த சப்ஜெக்ட் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த சப்ஜெக்ட்ல நம்ம யூனிட் 2 பார்த்துட்டு இருக்கோம். அந்த யூனிட் 2ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான 10 மார்க் கொஸ்டின். இந்த கொஸ்டின் வந்து உங்க செமஸ்டர் எக்ஸாமுக்கு கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? அது என்ன கொஸ்டின், அதை நம்ம கிளாஸ் இருக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய இந்த பிஎட் செகண்ட் இயர் 4th செமஸ்டர் கிளாஸ்ல புதுசா ஜாயின் பண்றதுக்கு நிறைய பேர் கால் பண்றீங்க. நீங்க எப்படி ஜாயின் பண்ணணும்னா என்னுடைய மொபைல் நம்பர் 9159084262 இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க. நம்முடைய கிளாஸ்ல நீங்க எப்படி ஜாயின் பண்ணலாம் சொல்லி நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்லிடுவேன். அதே மாதிரி புதுசா ஜாயின் பண்ணவங்களுக்கும் நான் இது வரைக்கும் நடந்த அந்த பழைய கிளாஸ் நோட்ஸ் எல்லாமே அனுப்பிச்சு வச்சிருக்கேன். சரிங்களா? நான் அனுப்புற நோட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எக்ஸாமுக்கு எப்படி எழுதணுமோ அந்த மாதிரி எல்லாமே நான் பாயிண்ட் வைஸா கன்வெர்ட் பண்ணி முக்கியமான விஷயத்துல உங்களுக்கு பாக்ஸ் போட்டு கொடுத்துருப்பேன். நீங்க கிளாஸை கவனிச்சுட்டு நான் அனுப்புற நோட்ஸை படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சரிங்களா? ஸோ ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க என்னுடைய மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயிலா கேட்டு நம்முடைய கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே, இன்னைக்கு நம்ம என்ன கொஸ்டின் பார்க்கணும்னா இந்த உள்ளடக்கிய கல்வியினால் கிட்டும் நன்மைகள். சரிங்களா? இதுல ஒரு 3 நபர்களை சொல்லியிருக்காங்க. இந்த 3 பேருக்கு என்னென்ன நன்மைகள்லாம் வரும்னு சொல்லி தான் இந்த கொஸ்டினை கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பாத்தீங்கன்னா குறைபாடுடைய மாணவர்கள். நல்லா கவனிச்சுங்க, இந்த குறைபாடுடைய மாணவர்கள், அடுத்து குறைபாடு இல்லாத மாணவர்கள். இந்த 2 பேரும் பொதுப்பள்ளியில குறைபாடுடைய மாணவர்களும் குறைபாடு இல்லாத மாணவர்களும் 2 பேரும் சேர்ந்து ஒரு பொது பள்ளியில படிக்கும்போது அந்த குறைபாடுடைய மாணவர்களுக்கு என்னென்ன நன்மைகள்லாம் கிடைக்குது, அடுத்து அந்த குறைபாடு இல்லாத மாணவர்களுக்கு என்னென்ன நன்மை கிடைக்குது, அதை நடத்துறவங்க ஆசிரியர், அந்த ஆசிரியருக்கு என்னென்னலாம் நன்மைகள் கிடைக்குது, அதைத்தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? இப்ப இந்த குறைபாடுடைய மாணவர்கள் அதுல வந்து மொத்தம் 7 நன்மைகள் கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. மொத்தம் 7 பாயிண்ட் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். அடுத்து குறைபாடு இல்லாத மாணவர்களுக்கு என்னென்ன நன்மைகள் கொடுக்குன்ட்டு உங்களுக்கு ஒரு 5 பாயிண்ட் கொடுத்துருப்பேன். அடுத்து ஆசிரியர்களுக்கு என்னென்ன நன்மைகள்லாம் கிடைக்குதுன்னா ஒரு 3 பாயிண்ட் இருக்கு. சரிங்களா? இப்ப நீங்க கிளாஸ் நடத்தும் போது இதை கவனிச்சிட்டீங்கன்னா இந்த கிளாஸை கவனிச்சதை வச்சு இந்த கொஸ்டின் எக்ஸாம் கேட்டா நீங்க ஈஸியா எழுதிடலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து இந்த குறைபாடுடைய மாணவர்கள் இவங்களுக்கு வந்து 7 நன்மைகள் இருக்கு சொன்ன பாத்தீங்களா, அதை ஒவ்வொன்றா பார்ப்போம். கவனமா கவனிங்க, இந்த கிளாஸ் கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் பாருங்க, செயலாற்றல் குறைபாடுடைய, அதாவது குறைபாடுனா சொன்ன பாத்தீங்களா, குறைபாடு இருக்கிற மாணவர்களுக்கு வந்து இந்த உள்ளடக்கினால் கிட்டும் நன்மைகள் என்ன, அதைத்தான் பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, சமுதாய சொந்தமும் நல்வாழ்வும். சமுதாய சொந்தமும் நல்வாழ்வும். இதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, இந்த சமுதாயத்திற்கு தான் சொந்தமானவர்கள் என்ற உணர்வு குழந்தைகளிடம் ஏற்பட்டுள்ளது. இது அந்த குறைபாடுடைய குழந்தைகள் வந்து தனியா ஒரு பள்ளியில் சேர்த்தனா இந்த மனப்பான்மை வராது. நம்ம என்னமோ ஒதுக்கப்பட்ட பரம்பரை அவங்க நினைச்சிருவாங்க. அதான் முதல் பாயிண்ட் சொல்றாங்க, இந்த சமுதாயத்திற்கு தான் சொந்தமானவன் என்ற உணர்வு குழந்தைகளிடம் ஏற்படுகிறது, அந்த குறைபாடுடைய குழந்தைகளுக்கு ஏற்படுதுன்னு சொல்றாங்க. செகண்ட் பாயிண்ட் பாருங்க, வகுப்பறையிலும் சமுதாயத்திலும் அன்பு காட்டப்படல், மற்றவர்களிடம் உறவும் நட்பும் கொள்ளுதல் போன்றவை நிகழ்கிறது. ஏன்னா ஒரே பள்ளியில படிக்கிறப்ப அந்த குறைபாடு இல்லாத குழந்தைகளோடு சேர்ந்து பழகும் போது தனக்கு குறைபாடு இருக்கிற அந்த உணர்வை அவங்களுக்கு மறந்துடுதுன்னு சொல்றாங்க. 3வது பாயிண்ட் பாருங்க, இத்தகைய சூழலில் செயலாற்றல் குறைபாடுடைய குழந்தைகளின் வாழ்க்கையை வளப்படுத்துகிறது அப்படின்னு சொல்றாங்க. 4வது பாயிண்ட் பாருங்க, சமுதாயத்தில் குழந்தைகளாகவும் வருங்காலத்தில் வயது வந்தவர்களாகவும் வாழ்ந்திட அவர்களை தயார் செய்கின்றனர். அந்த குறைபாடு இல்லாத குழந்தைகளோடு சேர்ந்து படிக்கிறப்போ இந்த மனநிலையெல்லாம் ஏற்பட சொல்றாங்க. 2வது பாயிண்ட் பாருங்க, உடன் பயிலும் மாணவர்களிடமிருந்து கற்றல். உடன் பயிலும் மாணவர்கள் என்னென்ன கத்துக்கிறாங்க, முதல் பாயிண்ட் பாருங்க, உள்ளடக்கிய வகுப்பறையில் குறைபாடுடைய குழந்தைகள் உடன் பயிலும் பிற மாணவர்களிடமிருந்து அவற்றிலிருந்து கத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. 2வது பாயிண்ட் பாருங்க, சக இயல்பான பிற குழந்தைகளிடமிருந்து பல்வேறு நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்ளும் வாய்ப்பு இவர்களுக்கு கிடைக்கிறது. அந்த குறைபாடு இல்லாத குழந்தை அவர்களுக்கு நிறைய நல்ல விஷயம் இவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அடுத்து 3வது தலைப்பு பாருங்க, அதிக கல்வி தேர்ச்சி. அதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, அனைத்து மாணவர்களுடன் பொதுக்கல்வி வகுப்பறையில் இணைந்து கற்பதால் செயலாற்றல் குறைபாடுடைய குழந்தைகளின் கல்வி தேர்ச்சி சிறந்து விளங்குகிறது சொல்றாங்க. அது செகண்ட் பாயிண்ட் பாருங்க, இதுலயும் ரைட் சைடு பாருங்க, இக்குழந்தைகளை தனியே பிரித்து சிறப்பு கல்வி வகுப்புகளில் பயிலச் செய்வதை விட பொது வகுப்பில் பயிலும் போது அதிக அளவு கல்வி தேர்ச்சி இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்றாங்க. அவங்க தனியா ஒரு வகுப்பறையில குறைபாடுள்ள குழந்தைகள் ஒதுக்கி வைக்காம
சக மாணவர்கள் சேர்ந்து படிக்கிறப்ப அவங்க மனநிலை பாதிக்கப்படலை, மனநிலை நல்லா பலமா இருக்கு, அதனால அவங்களுக்கு அதிக தேர்ச்சி ஏற்படுது அப்படின்னு சொல்றாங்க. 4வது தலைப்பாருங்க, மேம்பட்ட சமூக திறன்களும் தகவல் தொடர்பும். இதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, சமூக திறன்கள் என்பவை பிறரை உற்று நோக்கல் மற்றும் பின்பற்றல் மூலம் எளிதாக கற்கப்படுகின்றன அப்படின்னு சொல்றாங்க. 2வது பாயிண்ட் பாருங்க, ரைட் சைடு, இதன் மூலம் குழந்தைகள் தம்மை சுற்றியுள்ள உலகை புரிந்து கொள்கின்றனர். 3வது பாயிண்ட் பாருங்க, முறையான சமுதாயத்தில் தாமும் ஒரு அங்கமாக இருத்தலை பற்றி மகிழ்ச்சி கொள்கின்றனர். ஒதுக்கி வச்சா அந்த மகிழ்ச்சி வருமா? வராது. அப்ப எல்லா குழந்தைகளும் ஒன்னா படிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. 5வது தலைப்பாருங்க, ஆட்டிசம் மற்றும் பேச இயலாத குழந்தைகளுக்கான நன்மைகள். அதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, பிறருடன் உறவாடுதல் மற்றும் கருத்து பரிமாற்றம் செய்து கொள்வதை சிரமமாக உணரும் ஆட்டிசம் பாதிப்புடைய குழந்தைகள் முறையான பொதுக்கல்வி வகுப்பில் பிற குழந்தைகளோடு ஒன்று சேர்ந்து பழகுகின்றன சொல்றாங்க. 2வது பாயிண்ட் பாருங்க, இப்படி பழகுறதுனால என்ன நன்மை கிடைக்குது? இதனால் அவர்களது சமூக நடத்தையும் தகவல் தொடர்பு கொள்ளும் திறனும் மேம்பாடு அடைவது பல தனிநபர் ஆய்வுகள் மூலம் கண்டறியப்பட்டுள்ளது அப்படி சொல்றாங்க. 3வது பாயிண்ட் பாருங்க, பேச இயலாத குழந்தைகள் கூட தமது உணர்வுகளையும் எண்ணங்களையும் ஏதோ ஒருவித சைகைகள் மூலம் வெளிப்படுத்துகின்றனர். அந்த எல்லா குழந்தைகளும் ஒன்னா படிக்கிறப்ப தன்னுடைய உணர்வை வெளிப்படுத்துறாங்க. பேச முடியாத கூட சைகைகள் மூலம் தன் மகிழ்ச்சியோ ஒரு துக்கத்தையோ வெளிப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்றாங்க. 6வது தலைப்பாருங்க, கற்றலுக்கு மேம்பட்ட வாய்ப்புகள். இதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, உள்ளடக்கிய வகுப்பு சூழலில் குறைபாடுடைய திறன்களுடைய குழந்தைகள் பிற குழந்தைகள் தம்மை சூழ்ந்திருக்கும் போது அதிக அளவு ஊக்கத்துடன் செயல்படுகின்றனர். எல்லா குழந்தைகளும் அவனை சுத்தி இருக்கப்ப அதிக அளவு ஊக்கத்துடன் செயல்படுங்க சொல்றாங்க. 2வது பாயிண்ட் பாருங்க, இதனால் இவர்களுக்கு கற்றலுக்காக மேம்பட்ட நல்ல வாய்ப்பு அளிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. 7வது தலைப்பு பாருங்க, தனிப்பட்ட இலக்குகளை நோக்கி முன்னேறுதல். அதுல முதல் பாயிண்ட் பாருங்க, தமது சமவயது மாணவர்களோடு ஒன்றாக அமர்ந்து பயில்வது இக்குழந்தைகள் தங்களது தனிப்பட்ட இலக்குகளை நோக்கி தொய்வின்றி முன்னேறி செய்வதை அனுமதிக்கிறது. அடுத்து 8வது பாயிண்ட் பாருங்க, பெற்றோர்களின் பங்கேற்பு. அதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, உள்ளடக்கிய கல்வியானது குறைபாடுடைய குழந்தைகளின் பெற்றோர்கள் தமது குழந்தைகளின் கல்வியிலும் உள்ளூர் பள்ளிகளின் செயல்பாடுகளிலும் அதிக அளவில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்வதை ஊக்குவிக்கிறது சொல்றாங்க. இதுதான் முதல் நன்மைகள். அடுத்த 2வது நன்மை யாருக்கு சொன்னேன்? இப்ப குறைபாடுடைய நன்மைகள், குறைபாடுடைய குழந்தைகளுக்கு என்னென்ன நன்மைகள் சொல்லிட்டோம். அடுத்து குறைபாடு இல்லாத குழந்தைகளுக்கு என்னென்ன நன்மைகள்? அதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, புரிந்து கொள்ளுதல் மற்றும் சகிப்புத்தன்மை. அதுல முதல் பாயிண்ட் பாருங்க, சிறப்பு தேவைகளுடைய குழந்தைகளோடு இணைந்து கற்பது இயல்பான குழந்தைகளிடம் மற்றவர்களை புரிந்து கொள்வதற்கான நல்ல மனப்பான்மையும் சகிப்புத்தன்மையும் ஏற்படுத்துகிறதுன்னு சொல்றாங்க. 2வது பாயிண்ட் பாருங்க, இது பள்ளிக்கூடத்திற்கு அப்பாலும் உள்ள நிஜ உலகத்தில் அனைத்து வித திறன்களுடைய மனிதர்களோடு ஒன்று சேர்ந்து செயல்பட இவர்களுக்கு தயார் செய்கிறார்கள். அதாவது செயல்பாடுடைய குழந்தைகளும் சேர்ந்து படிக்கிறப்ப அவனுக்காக சகிப்புத்தன்மை ஏற்படுத்திருக்காங்க, பொறுமையை ஏற்படுத்திருக்காங்க, அவங்களோட சேர்ந்து நம்ம பயணிக்கணும் அப்படின்ற மனப்பான்மை ஏற்படுதுன்னு சொல்றாங்க. 2வது தலைப்பு பாருங்க, தற்கருத்து மற்றும் சுயமதிப்பு உயர்தல் சொல்றாங்க. அதுல முதல் பாயிண்ட் பாருங்க, குறைபாடற்ற இயல்பான குழந்தைகளிடம் தற்கருத்து, சகிப்புத்தன்மை, தன்மதிப்பு மற்றும் பிற மனிதர்களை பற்றிய மேம்பட்ட புரிதல் ஆகியவை குறித்த விழிப்புணர்வு அதிகரிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. 3வது தலைப்பு பாருங்க, மனவெழுச்சி சார் நுண்ணறிவு வளர்தல். மனவெழுச்சி சார் என்னது? எல்லாரோடும் சேர்ந்து படிக்கிறப்ப அவனுக்கு எப்படி இருக்கும்? மனநிலை நல்லா இருக்கும். அதை முதல் பாயிண்ட் பாருங்க, இக்கல்வி முறை இயல்பான குழந்தைகளிடம் பொறுமை, சகிப்புத்தன்மை மற்றும் சக மாணவர்களிடம் பரிவு ஆகிய மிக உயரிய பண்புகளை வளர்ச்சி செய்கிறது. 2வது பாயிண்ட் பாருங்க, இப்பண்புகள் அனைத்தும் மாணவர்களின் மனவெழுச்சி சார் நுண்ணறிவை பெருமளவில் உயர்த்துகிறது. அடுத்து 4வது பாயிண்ட் பாருங்க, ஒத்துணர்வு மற்றும் பன்முகத்தன்மையை மதித்தல். அதுல முதல் பாயிண்ட், இயல்பான குழந்தைகள் செயலாற்றல் குறைபாடு உடைய பிற குழந்தைகளுடன் ஒத்துணர்வை வளர்த்துக் கொள்கிறார்கள், அவங்களோட சேர்ந்து பயில்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. 2வது பாயிண்ட் பாருங்க, வழக்கமான பொது பள்ளிகளில் பயிலும் குழந்தைகள் சமுதாயத்தின் பன்முகத்தன்மையை மதிக்க கற்றிடுவர். எல்லாரும் சேர்ந்ததுதான், செயல்பாட்டு குழந்தைகளும் அவனை மதிக்க கத்துக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க. 3வது பாருங்க, மற்ற குழந்தைகளுடன் வகுப்பில் பழகிடும் போது மற்றவர்களது பலன்களையும் பலவீனங்களையும் இயல்பாக ஏற்றுக்கொள்ளும் பக்குவத்தை பெறுகிறார்கள். மற்றவங்களுடைய பலத்தையும் மற்றவருடைய பலவீனங்களும் அதை இயல்பா எடுத்துக்கிறாங்க, மற்றவருடைய பலவீனங்களை அவங்க பயன்படுத்திக்கிறாம அதையும் இயல்பா எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. 5வது தலைப்பு பாருங்க, வகுப்பறையில் சக மாணவர்களுக்கு உதவுதல். இப்ப பாருங்க, குறைபாடு உடைய குழந்தைகள், குறைபாடு இல்லாத குழந்தைகளுக்கு வந்து அந்த குறைபாடு குழந்தைகளுக்கு உதவி செய்யறாங்க. இப்ப சக்கர நாட்களை வந்து அவங்க தள்ளிட்டு போவாங்க, உட்கார்றதுக்கு முடியலன்னா அவங்க தூக்கி வச்சு உட்கார வைப்பாங்க, இப்படி நிறைய நன்மைகள் செய்யறாங்க. அதான் பாருங்க, செயலாற்றல் குறைபாடு உடைய குழந்தைகளில் சக இயல்பான மாணவர்கள்
வகுப்பறையில் அவர்களுக்கு பல்வேறு வழிகளில் உதவிகள் செய்கின்றனர். உதாரணமாக என்னென்ன பாருங்க, குறைபாடுடைய மாணவர்களுக்கு எழுதுவதில் உதவுவதாக விளங்குதல், அடுத்து வகுப்பில் பாடம் சார்ந்த உதவிகளை செய்தல், அடுத்து பாடங்களை படித்து காண்பிப்பவராக உதவுதல், அடுத்து சக்கர நாட்கள் உள்ளவரை பள்ளியில் சுற்றி அழைத்து செல்வராக உதவுதல். இந்த உதவிகள்லாம் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. மூணாவது பாருங்க, இதனால ஆசிரியருக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்குது. அதுல ஃபர்ஸ்ட் தலைப்பு பாருங்க, மாணவர்களின் தனிப்பட்ட குணாதிசயங்களை புரிந்து கொள்ளுதல். அந்த மாணவருடைய செயலாற்ற குறைபாடுடைய மாணவர்களையும் மனநிலையை புரிஞ்சுக்கிறாங்க, செயல்பாடு குறை இல்லாத மாணவர்களுடையும் மனநிலையும் புரிஞ்சுக்கிறாங்க சொல்றாங்க. முதல் பாயிண்ட், வகுப்பறையில் உள்ள ஒவ்வொரு மாணவரது தனிப்பட்ட குணாதிசயங்களையும் அவர்களின் தேவைகளையும் பற்றி ஆசிரியர்கள் நன்கு புரிந்து கொள்கிற முடிகிறதுன்னு சொல்றாங்க. ரெண்டாவது தலைப்பு பாருங்க, கற்பித்தல் நுட்பங்களில் தேர்ச்சி பெற்று சிறந்து விளங்குதல். முதல் பாயிண்ட், அதுல சிறப்பு தேவையுடையவருக்கான தனிநபர் சிறப்பு தேவைகளை கருத்தில் கொண்டு அவர்களுக்கு கற்பிக்கும் பல்வேறு கற்பித்தல் நுட்பங்களில் ஆசிரியர் தேர்ச்சி பெறுகிறார். அந்த செயலாற்ற குறைபாடுடைய குழந்தைகளுக்கு எப்படி கற்பிக்கணும் அதுல அவங்க தேர்ச்சி பெறாங்க அப்படின்னு சொல்றாங்க. என்ன பண்ண பாருங்க, இத்தகைய புதிய நுட்பங்களை கையாள்வதன் மூலம் ஆசிரியர்கள் தமது ஆசிரியர் பணியில் மிகவும் திறமை மிக்கவராக விளங்குகின்றனர் சொல்றாங்க. அடுத்து மூணாவது தலைப்பு பாருங்க, முழுமையான மனச்சித்திரத்தை உருவாக்குதல். அதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட், வகுப்பறையில் ஏற்படும் வெவ்வேறான சூழ்நிலையை ஆசிரியர் நன்கு புரிந்து கொள்கிறார்கள். வேகமா கத்துக்கிறவனுக்கும் சொல்லி தராங்க, வேகமா கத்துக்கிற முடியாதவனுக்கும் அந்த இயல்பை மாத்திக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. என்ன பாயிண்ட் பாருங்க, அந்த சூழ்நிலைகளை குழந்தைகளின் கண்ணோட்டத்திலிருந்து அணுக பார்க்க பழகின்றனர். அவங்களுடைய கண்ணோட்டத்திலிருந்து ஏன் அவன் எழுத மாட்டான், சிலர் அவனுக்கு தனிப்பட்ட கவனம் செலுத்தணும் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. மூணாவது பாயிண்ட் பாருங்க, இதனால் குழந்தைகள் மற்றும் கற்றல் சூழல் குறித்த ஒரு முழுமையான மனச்சித்திரத்தை ஆசிரியர்கள் தங்களுக்குள் உருவாக்கி கொள்ள முடிகிறது. இதுதான் இந்த 3 பேருக்குள்ள நன்மை. இதோட நமக்கு செகண்ட் யூனிட் முடிஞ்சு. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம்.